8000 உங்களால மாசம் கட்ட முடியும்னா 17 லட்சம் ரூபாய் சிங்கிள் BHK வீடு கொடுக்க ரெடியா இருக்காங்க. நம்ம சூலூர் பக்கத்துல அடுத்தது அப்பனாயங்கப்பட்டி ஜங்ஷன்ல கரடிவாய் ரோட்ல இயர் எண்டிங் ஆஃபர். ஏன்னா இந்த வருஷம் முடிய போகுது, நம்ம கஸ்டமருக்கு கம்மி ரேட்ல கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு சென்ட் 4,15,000 மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா கிரைய செலவு முற்றிலும் நம்ம ஃப்ரீயா பண்ணி தரோம். EB கொண்டு வாட்டர் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வந்துருக்கோம். சைட்டுக்குள்ள டேங்க், பார்க் எல்லாமே 30 ஃபீட் 23 ஃபீட் 40 ஃபீட் ரோடு நம்ம கொடுத்துருக்கோம். இன்க்ளூடிங் DTC வித் ரெரா பூரோட தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, கவர்மெண்ட் பஞ்சாயத்து ரோட்டுக்கு மேலே நம்ம சைட்டு சுத்தியும் வீடு தான். இப்பவே நம்ம சைட்டுக்குள்ள வீடு கட்டி குடி வந்துட்டாங்க சார். வாங்கி நம்ம 2 months ஆச்சுங்க. கேபரிஸ் எல்லாமே ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. கிரை செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க. இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் எங்கேயுமே சொல்லல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் VS Ultimate. நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ல சொன்னது, சார் நீங்க வந்து ரோட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு சென்ட் இருந்தா போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக 1 சென்ட் இல்ல 2 சென்ட் இல்லைங்க, 30க்கும் மேல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸோட ஒரு பக்காவான சென்ட்டா கொண்டு வந்திருக்கோங்க. இந்த இடம் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சூலூர் அப்பனாயக்கம்பட்டி கரடிவாவி ரோட்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இன்னைக்கு சூலூர்ல போயிட்டு நீங்க இன்னைக்கு சாதாரணமா ஒரு வீடு பர்ச்சேஸ் பண்ணணும், இல்ல 1 சென்ட்ல இடம் வாங்கணும்னாலும் 40 லட்சம் 50 லட்சம் இல்லாம வாங்க முடியாது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக வெற்றி சார் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. வாங்க இந்த இடத்துல எவ்வளவு சென்ட் ரேட் போயிட்டு இருக்கு, வெளியில எவ்வளவு போயிட்டு இருக்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா டீடைல்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெற்றி சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க. ஆள் வர வர அடுத்த வீடியோல பிரைட் ஆயிட்டே இருக்கீங்க. ஆனாதா சார் நம்ம மக்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ல நிறைய தர முடியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா நல்ல ப்ராஜெக்ட் கஸ்டமர் தரணும். நீங்க நிறைய ப்ராஜெக்ட் இதே மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம் சொல்லுங்க சார். இப்போ வந்து நம்ம சூலூர் பக்கத்துல அடுத்தது அப்பனாயங்கப்பட்டி ஜங்ஷன்ல கரடிவாய் ரோட்ல மெயின் ரோட்ல நம்ம நிக்கிறோம். இது வந்து ராயல் சிட்டிங்கர் நேம்ல நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிருக்கோம். நம்ம வந்து வெற்றி ப்ரொமோட்டர்ஸ் நேம்ல கிட்டத்தட்ட 15 இயர்ஸா நம்ம ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கோம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது 16வது ப்ராஜெக்ட். அடுத்த ப்ராஜெக்ட் இதுவும் எண்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அடுத்த ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கு. சோ நீங்க வந்து ராயல் சிட்டி வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். சரிங்க சார், ஓவரால் எவ்வளவு சைட் இருந்துச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருந்தீங்க, பெண்டிங் இருக்கிறதுக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க அப்படிலாம் ஷேர் பண்ணுங்க சார். இப்போ நம்ம ஆக்சுவலா வந்து இந்த சைட் பிரிச்சு ஒரு 5 months ஆச்சுங்க சார். மொத்தம் 133 சைட். இந்த வீடியோ நம்ம போடுற காரணம் இயர் எண்டிங்க்கு நம்ம எப்பவுமே ஒரு ஆஃபர் போடுவோம். கண்டிப்பா இந்த டைம்ல இயர் எண்டிங் ஆஃபர். ஏன்னா இந்த வருஷம் முடிய போகுது சார். வருஷம் முடிய போகுது, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கஸ்டமருக்கு கம்மி ரேட்ல கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம இப்போ ஒரு ஆஃபர் வீடியோவா நம்ம இது போடுறோம். ஒரு சென்ட் 4,15,000 மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். சும்மா சொல்லக்கூடாது, வீடியோக்காக நேர்ல வந்ததுக்கு அப்புறம் 6 லட்சம் 7 லட்சம் சொல்றது வேண்டாம் சார். சூலூர்ல இருந்து நீங்க கவர் பண்ணிட்டு வாங்க. எல்லா சூலூர் ஏரியால கவர் பண்ணி வீடியோ போடுங்க. நம்மளது இருக்கிறதுல லோ பட்ஜெட் சைஸ் நம்மளது மட்டும்தான் இருக்கும். அதுல வந்து 100% ஷூரிட்டி நான் கொடுக்க முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 4,15,000 கொடுக்கறதும் இல்லாம இயர் எண்டிங் ஆஃபரா டோட்டலா கிரைய செலவு முற்றிலும் நம்ம ஃப்ரீயா பண்ணி தரோம். என்னங்க சார் இது, ஒரு சென்ட் கொடுத்து அதுக்கு தேவையான ஸ்பெஷாலிட்டிஸ் பண்ணி கொடுத்து அதை 4,15,000 கொடுத்து கிரைய செலவு டோட்டலா ஃப்ரீங்க சார். இது வந்து ஒரு பாசிபிளே கிடையாது. ஏன்னா சூலூர்ல இருந்து ஒரு 20 நிமிஷம் டிஸ்டன்ஸ் வருமா? 10 நிமிஷம் டிராவலிங்ல வந்துடலாம் சார். 20 நிமிஷம் சொல்றீங்க, 10 நிமிஷத்துல நம்ம சைடுக்கு வந்து 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல 4,15,000 இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வாங்க முடியாதுங்கிறது உண்மை. 100% இதுக்கு முன்னாடி இந்த சைட்ல எங்கிட்ட எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண கஸ்டமர்கள்லாம் அவங்க நம்ம சைட்டு பக்கத்துல இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் விசாரிக்கிறாங்க. நம்ம கிட்ட வாங்கினது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பருங்க சார். இப்போ வந்துட்டு உள்ளார்க்கே மக்கள் பார்த்த உடனே அவங்க நினைக்கிறது 4,15,000 வெறும் பூமியா தான் கொடுப்பாங்க, எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்குவாங்க. அதுக்கு என்ன பதில்? நம்ம இங்க வந்து எல்லா ஃபெசிலிட்டி கஸ்டமர் EB கொண்டு வாட்டர் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வந்துருக்கோம். சைட்டுக்குள்ள டேங்க், பார்க் எல்லாமே, அதாவது சைட் ஓபன் பண்ண என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் கஸ்டமருக்கு மக்கள் கொடுக்கணுமோ அத்தனையும் நம்ம கொடுக்குறோம். இன்க்ளூடிங் DTC வித் ரெரா பூரோட தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, ஃபியூச்சர்ல டெவலப்மெண்ட் அதெல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது. இன்னைக்கு வாங்கினா இன்னைக்கு அப்ரிசியேஷன். ஸோ லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற பணம் அப்ரிசியேஷனுக்கு வாங்க. இந்த லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் டபுள் அப்ரிசியேஷன் தான் சொல்லணும். ஏன்னா தார் ரோடு போட்டா பேந்துருங்கிறதுக்காக ஃபேவர் பிளாக் கல்லு போட்டிருக்காங்க. இது இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், லைஃபுமே கொடுக்கும். இன்னைக்கே வித்தோ முடிச்சோம் போனோங்கிறது நம்ம சைடு கிடையவே கிடையாது. லைஃப் லாங் நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்னொன்னையும் இவருக்கு ஒரு சைட் எடுத்தா எப்படி எடுப்பாரோ அது மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம போடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா பட்ஜெட் சைட்டா தான் இருக்கும். ஹெவி பட்ஜெட் சைட்டாவும் போட மாட்டோம். அதே மக்களுக்குனால எவ்வளவு தூரம் இந்த சைட்டை வாங்க முடியுமோ, அவங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அந்த மாதிரி சைட் தான் நம்ம சூஸ் பண்ணி பிரிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளது ஆல்ரெடி உதயம் கார்டன் கஸ்டமருக்கு எல்லாம் பயங்கரமா ரீச் ஆச்சு. அதுக்கு அடுத்தது ஈடன் கார்டன் பணப்பட்டி
பட்டியல போட்டோம். அதுவும் பயங்கர ரீசார்ஜ், ரொம்ப லோ பட்ஜெட்டா போட்டோம். அதுக்கு அடுத்து சூலூர்ல லோ பட்ஜெட்டா போட்டுருக்கிறது நம்ம சைட் மட்டும் தான். சூப்பருங்க சார், சூப்பர். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ரோட ஒட்டினா மாதிரியே சைட் இருக்கு, ரோட ஒட்டினா மாதிரியே சைட் இருக்குங்கிறாங்க. ஸோ நம்மள்ட்ட சொல்லுங்க சார். நம்மளுக்கு வந்து ரோடு தார் ரோடுங்க சார். கவர்மெண்ட் பஞ்சாயத்து ரோட்டுக்கு மேலே நம்ம சைட்டு, சுத்தியும் வீடு தான். ஓ ஓகே. இப்போ நம்ம வீடியோல சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்ட்டு நீங்க நேர்ல வாங்க, சுத்தியில வீடு இருக்காங்கிறத பாருங்க, சுத்தியில சொன்ன அமெனிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு இந்த வீடியோல சொன்னதெல்லாம் பார்த்து டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே வீடியோல சொல்றோம். எங்களை சுத்தியிலும் கிட்டத்தட்ட 1000 வீடு இருக்கு. 1000 வீடுக்கு நடுவுல இந்த சைட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான சைட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சைட் எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம 10 லட்சமோ 12 லட்சமோ போடாம அதுலயும் பாதி ரேட்டு. அதாவது இந்த இடம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த சைட் வந்து முக்கியமா கொண்டு வந்தது காரணமே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கரை செலவு டோட்டலா ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு கரை செலவே 20,000 25 ரூபா நெருக்கி வந்துரும். நம்மளது ஜாஸ்தி வரும் சார். இப்பவுமே நம்ப முடியல. ஏன்னா இவ்வளவு வசதிகள் கொடுத்து கேட்டட் கம்யூனிட்டி வேற, இது பக்கா கேட்டட் கம்யூனிட்டி. யார் இந்த இடத்துல லேண்ட் வாங்குறாங்களோ அவங்கள தவிர்த்து யாராலையுமே உள்ள வரவே முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி பக்காவாவே கொடுத்திருக்காங்க. பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸுமே கொடுத்திருக்காங்க. ஒரு 2 SUV வந்தாலும் டிஸ்டர்ப் ஆக கூடாதுங்கிறதுக்காக வைடான ரோடுமே கொடுத்திருக்காங்க. எல்லா ரோடுமே சார் 30 ஃபீட் தான். 30 ஃபீட் 23 ஃபீட் 40 ஃபீட் ரோடு நம்ம கொடுத்திருக்கோம். கண்டிப்பா எல்லா பிளாட்லயும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோட சின்னதாக்கிடுவாங்க. ஏன்னா வேஸ்டேஜ் அதிகமாகுங்கிறதுக்காக ரோட சின்னதாக்கிடுவாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம். ஒட்டுமொத்தமா கிரீனரிஸா மெயின்டைன் பண்ணிருக்கீங்களே சார், அதை சொல்லுங்க சார். கிரீனரிஷன் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து வாங்குறாங்க சும்மா அப்படி காடா கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஒரு டிசைன் பண்ணிருக்கோம், மார்க்கெட் டெவலப் பண்ணிருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா இப்பவே நம்ம சைட்டுக்குள்ள வீடு கட்டி குடி வந்துட்டாங்க சார். சார் வீடு கட்டி குடி வராங்க. இன்னும் 4 சைட்டு பாலகால் போடுறாங்க. ஓ சூப்பர். வெயிட்டிங்ல இருக்கும். சூப்பர். அது போக நம்ம சைட்டுக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட் வருது சார். ஓ ஓகே. எல்லாமே இப்ப புக்கிங். இது வந்து நம்ம வாய் வார்த்தைக்காக சொல்லல, உண்மையாலுமே கஸ்டமர் நம்ம கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அவங்க கூட. சூப்பர் சூப்பர் சார். அப்படியே வாங்கினேன். நீங்க கேமரால எதுவுமே கட் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே பாருங்க. சார் சொன்னது இந்த இடத்துல ஒரு வீடு பாருங்க, 17 லட்சம் ரூபாய்க்கு சிங்கிள் BHK. 17 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடு சார். இது இந்த பொசிஷன்ல நம்ம கட்டி கொடுக்குறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. 17 லட்சத்துக்கு இன்னைக்கு சூலூர்ல வீடு வாங்கவே முடியாது. சொந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. முன்பணம் எவ்வளவு சார்? சார் 17 லட்சத்துக்கு இடத்தோட வீடு சார். முன்பணம் வந்து எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். சரிங்க சார். நம்ம லோன் அப்ளை, கஸ்டமருக்கு எலிஜிபிள் இருந்தா லோன் அப்ளை பண்ணி இமிடியேட்டா 4 மந்த்ஸ்ல நம்ம கட்டி கொடுத்துடலாம். 8000 ரூபாய் மாத தவணை உங்களால கட்ட முடியும்னா உங்களுக்கு இந்த வீடு சொந்தங்க. இன்னைக்கு ஒரு வீடு நம்ம இன்னைக்கு சூலூர்லயே எடுத்துக்கோங்க, வாடகை போனாவே 15 ரூபாய் 20 ரூபாய் போயிடுது. கம்மி கண்டிப்பா கிடையாது. ஒரு நிம்மதியான ஒரு வீடு வேணும்னா 15-20 ரூபாய் ஆயிடும். சோ அதுலயும் பாதி உங்க சொந்த வீடு இங்க ரெடியா இருக்கு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க மொத்தம் எத்தனை சென்ட் சார் இப்போ சேலுக்கு இருக்கு? நம்ம மொத்தம் பாத்தீங்கன்னா இப்போது 40 சீட் தான் சொன்ன பெண்டிங் இருக்கு. 40. அதாவது எல்லாரும் முக்காவாசி சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், 40 சைட் மட்டும் தான் இந்த ப்ராஜெக்ட்ல இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இந்த 40 சைட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் மிஞ்சி போனா 1 மந்த் 2 மந்த்ஸ்ல முடிச்சிருவோம். அதனால எவ்வளவு சீக்கிரம் கஸ்டமர் வந்து சைட்டை பார்த்து புக் பண்ணணும் பண்ணிக்கலாம். சூப்பருங்க சார், சூப்பர். இதோட கனெக்டிவிட்டி மட்டும் சொல்லிடுங்க சார். சூலூர்ல இருந்து நம்ம செலக்கரச்சல் ரோட்ல இந்த சைட்டுக்கு வரலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பல்லடத்துல இருந்து நம்ம கரடிவாய் வர வழியாகவும் வரலாம் நம்ம சைட்டுக்கு. 2 பக்கமே ரோடு ஆக்சஸா இருக்கு. கொச்சின் பைபாஸ்ல இருந்து ரொம்ப நியர்பை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டு பக்கத்துல எல்லாருமே ஜோஹா ஐடி பார்க் சொல்றாங்க. நம்ம சைட் பக்கத்துலயே இருக்கு. அமேசான் இருக்கு, பிளிப்கார்ட் இருக்கு, ஹார்லிக்ஸ் கம்பெனி இருக்கு. நம்ம சைட் பக்கத்துல வெஸ்ட் பார்க், CBSE மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அடுத்து அனுகிரகா ஸ்கூல் இருக்கு. இதெல்லாம் ஆன் ரோடு. மிஞ்சி போனா வெஸ்ட் பார்க் ஸ்கூல்ல நீங்க நம்ம சைட்ல இருந்து நடந்து போய் கூட வரலாம். அவ்வளவு நியர்பை இருக்கும். பஞ்சாயத்து ஆபீஸ், வாட்டர் போர்டு ஆபீஸ், EB ஆபீஸ் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ள. என்ன சார் எல்லா அக்சஸிபிலிட்டியும் 1.5 கிலோமீட்டருக்குள்ள கொண்டு வந்து இந்த பட்ஜெட்ங்கிறது நம்பவே முடியல. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சிங்கிள் BHK மட்டும் தான் பண்றோமா? டபுள் BHK பண்றோம். நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு என்ன நீடு அதை மட்டும் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். 2 BHK வேணா அந்த கஸ்டமரோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு நம்ம சொல்லிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி இப்போ மக்கள் வராங்க அப்படின்னாக்கா உங்க கஸ்டமைஸ் பண்ணி வீடு கட்டி கொடுப்பீங்களா இல்ல அவங்க சொல்ற மாதிரி வீடு கட்டி? சார் அப்படி அதாவது நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கோம். நம்ம ஒரு பிளானை கஸ்டமர் கொடுக்குறோம். இன்கேஸ் எனக்கு இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு இது கொஞ்சம் சேட்டிஸ்ஃபைட்ல மாத்தி கொடுங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதே ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவங்களோட ஆசைக்கு தான் வீடு கட்டுறாங்க. நம்ம ஆசைக்கு அவங்க கட்டுறது இல்ல சார். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர். இப்ப பாக்குற மக்கள் வந்துட்டு சரிங்க சார் எல்லாம் ஓகே, நான் லீகல் செக் பண்ணிக்கிட்டேன் என்னோட லாயர் வச்சு. சார் 100% எங்கிட்ட இல்ல. கஸ்டமர் வந்து எந்த ப்ராஜெக்ட்ல யாருகிட்ட இடம் வாங்கினாலும் நீங்க தைரியமா எங்ககிட்ட வந்து எங்ககிட்ட மீன்ஸ் அந்த லேண்ட் ஓனர்கிட்ட கேளுங்க. ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டு லீகல் புக் கொடுங்க, நான் லீகல் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. 100% எல்லாருமே கொடுப்பாங்க. நீங்க லீகல் செக் பண்றது உங்களுக்கு நாலேஜ் இருந்தா நீங்க செக் பண்ணுங்க. லாயர் கொடுத்து செக் பண்றேன், அவங்க கொடுத்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொன்னா லாயர் கொடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேண்ட் வாங்க.
வாங்கறதுக்கு முன்னாடி உங்களோட முழு மன திருப்தியும் இருந்தால் மட்டுமே அங்க டோக்கன் அட்வான்ஸ் சூப்பருங்க சார், சூப்பருங்க. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு சைட் விசிட் எப்படிங்க சார்? சார் சைட் விசிட் பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல போட்டோம். ஒரு கஸ்டமர் பொறுத்தவரைக்கும் ஒன்றும் பயப்படணும். சூலூர் ஜங்ஷன்ல பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டு எங்களுக்கு கீழே போற ஸ்க்ரோல்ல போற நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க. அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம இம்மீடியட்டா கேப் அரேஞ்ச் பண்ணிடுவோம். எங்களால முடிஞ்ச கைடன்ஸ் எல்லாமே நம்ம சைட்டை பத்தி டீடைல்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப மன திருப்தியோட தான் கண்டிப்பா அனுப்புவோம். ஏன்னா சைட் கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த பட்ஜெட்டுக்கு எங்கேயுமே போய் வாங்க முடியாது. எங்கேயும் இன்னொன்னு என்னங்க சார், இதுல கமிஷன் கிடையாது, புரோக்கரேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. டைரக்ட் சேல். டைரக்ட் சேல் மீன்ஸ் எந்த கமிஷன் அவங்க கொடுக்க வேண்டியது இல்லை. ஓகே, என்ன ரேட் சொல்லியிருக்காங்களோ அந்த ரேட் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஒன்னும் இல்ல, இங்கே வாங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி, அதாவது இந்த காம்பவுண்டுக்கு வெளியில நீங்க விசாரிச்சீங்கன்னாவே இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. கண்டிப்பா அந்த மாதிரி இப்போ போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த சைட்டை இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இந்த பிரைஸ்ல வாங்க முடியாதுங்கிறதுக்கு தான் இத்தனை வாட்டி ரிமைண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 8000 ரூபா உங்களால மாசம் கட்ட முடியும்னா 17 லட்சம் ரூபா சிங்கிள் பிஹெச்கே வீடு கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஸோ ஒரு சென்ட் எனக்கு வெறும் இடம் மட்டும் வேணும்னா 4,15,000 ரூபா வித் கரைய செலவு ஃப்ரீங்க. நான் வந்து கோல்டு காயின் கொடுக்கல, கார் ஃப்ரீயா கொடுக்கல, ஸ்கூட்டர் ஃப்ரீயா கொடுக்கல, ஆனா லேண்ட்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாரு. சூப்பருங்க சார். ஏன்னா மெயினான சப்ஜெக்ட்ல நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத. யூஸ் ஆனது எதுவும் நான் இன்க்ளூடிங் ஃபர்னிச்சர் எதுவும் கொடுக்கல. கண்டிப்பா என்னோட கஸ்டமருக்கு லேண்ட் நான் கம்மியா கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறேன், அதை கொடுக்குறேன். இப்போ இந்த ராயல் சிட்டில ஒருத்தர் வந்து லேண்ட் வாங்கியிருக்காரு, ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவர் போல. அவர்கிட்டையும் டீட்டெயில் கேட்டுக்கலாம். சார் அப்படியே வாங்க. அண்ணா அண்ணா அப்படியே இருக்குண்ணா. அண்ணா எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நம்ம யூடியூப்க்கு வீடியோ எடுக்க வந்தோம். ராயல் சிட்டி பத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, வெளியில யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு பட்ஜெட்ல கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நீங்க இந்த இடத்துல ஒரு 4 சென்ட் இடம் வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். வாங்கிக்கிறேன் 4 சென்ட் நம்ம வாங்கிக்கிறேங்க. வாங்கி நம்ம 2 months ஆச்சுங்க. சூப்பர். நல்லா கஸ்டமர் கூட்டு வந்து எங்களுக்கு சூலூர்ல இருந்து வந்தோம். கேபரிஸ் எல்லாமே ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிரை செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க. இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் எங்கேயுமே சொல்லல. கிரை செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்து எல்லாமே அவங்களே பண்ணாங்க. லேண்டுக்கு என்ன ரேட் கேட்டாங்களோ அந்த ரேட் மட்டும் தான் கொடுத்தோம். எக்ஸ்ட்ராவோ வேற எதுவுமே பண்ணல. நாங்க வீடியோ பார்த்துட்டு வந்தோம். அதுல என்ன சொன்னாங்களோ அங்க இது அதே மாதிரி இங்க பண்ணி கொடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிரை செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க. முக்கியமா ஒரு 4 சென்ட்ங்கிறப்போ கிரை செலவே ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் இழுத்துட்டு போயிடும். அது ஃப்ரீன்ட்டு வீடியோல என்ன சொன்னாங்களோ அது பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ணா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4 சென்ட் இடம் வாங்கியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு மாசம் இருக்குமாண்ணா? 1 மாசம் கண்டிப்பா இருக்கு. ஒரு மாசம் ஆயிருக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சென்ட்லயும் கால்வாசி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் பிரைஸோட ஒரு கால்வாசி மடங்குனா ஒவ்வொரு சென்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ போட்ட பணத்தை எல்லாமே ப்ராஃபிட்டா அண்ணன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா. சோ நான் சொல்றதை விட நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த லேண்ட் இருக்கு, வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த லேண்ட் இருக்குன்னு நாங்களும் வீடியோல சொல்றோம். சொல்லிடுங்க. கண்டிப்பா. நீங்களே பாத்தீங்கன்னா கேமரா பார்த்தாலே தெரியும். சைட் சுத்தியுமே உங்களுக்கு ஒரு 30-40 ஃபேமிலி பக்கம் இங்க இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி, வந்துட்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் எந்த இதுமே இல்ல. சூப்பரா இருக்கு. நீங்க ஸ்கூலு, காலேஜ், கம்பெனிஸ் எல்லாமே நியர்பை உங்களுக்கு இங்கே இருக்கு. சைட்டு சூப்பரான சைட்டு. மிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இடம் உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பா கண்டிப்பாடா. ரொம்ப நன்றிண்ணா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சொன்னதுக்கு நன்றிண்ணா.